ஆரம்பம் தான். இதற்குள்ள முறையும் நியூ இயர். இது ஒரிஜினல் டேட் 31 டிசம்பர் 2006. இன்னைக்கு டேட் 7 செப்டம்பர். திட சங்கல்பம் மற்றும் மாற்றத்திற்கான சக்திகளால் காரணங்கள் மற்றும் பிரச்சனைகள் என்ற வார்த்தைகளுக்கு விடை கொடுத்து தீர்வுகளின் சுரூபம் ஆகும். கேக்குதா? பின்னாடி கேக்குதா? கேக்குதா? திட சங்கல்பம் மற்றும் மாற்றத்திற்கான சக்திகளால் காரணங்கள் மற்றும் பிரச்சனைகள் என்ற வார்த்தைகளுக்கு விடை கொடுத்து தீர்வுகளின் சுரூபம் ஆகும். இன்று புதிய யுகத்தை படைப்பவரான பாப்தாதா புது வருடத்திற்காகவும் புதிய யுகத்திற்காகவும் எங்கும் உள்ள தனது குழந்தைகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்துள்ளார். அவனுக்கு எதுக்காக வாழ்த்துக்கள் சொன்னாங்க? இன்னைக்கு பாபா நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார். குழந்தைகளான நீங்களும் எல்லா இடங்களிலிருந்தும் வாழ்த்துக்களை தெரிவிக்கவே இங்கே வந்துள்ளீர்கள். நீங்கள் புது வருடத்திற்காக மட்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்துள்ளீர்களா அல்லது புதிய யுகத்திற்காகவும்? எப்படி உங்களுக்கு புதிய வருடத்தை பற்றிய சந்தோஷம் உள்ளதோ அதே போல் உங்களுக்கு புதிய யுகத்தை பற்றிய சந்தோஷமும் உள்ளது. எனவே பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அதே அளவில் புதிய யுகத்தையும் நினைக்கின்றீர்களா? டெய்லி நினைக்கிறீங்களா? எங்க போறோம்னு? வீட்டுக்கு போறோம், அதுக்கப்புறம் புதிய யுகம். புதிய யுகம் உங்களின் கண்களின் முன்னால் வருகின்றதா? புது வருடம் இங்கே உள்ளது என்பது உங்களின் இதயங்களில் இருப்பதை போல் உங்களின் புதிய யுகமும் வந்துவிட்டது என்பதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள். வெகு காலம் இல்லை இப்போ. இந்த புதிய யுகத்தின் விழிப்புணர்வு நெருக்கமாக இருக்கின்றதா? உங்களின் சரீரத்தின் பிரகாசிக்கும் ஆடை உங்களின் முன்னால் வருகிறதா? பிரம்மா பாபா के போனே நாராயணனுடைய ஆடை, கிருஷ்ணனுடைய ஆடை போறோம் அப்படின்னு அங்கதான் இருக்கு. அதே போல நமக்கும் அப்படி இருக்குதா? பாப்தாதா உங்களுக்கு இரட்டை வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். குழந்தைகளான உங்களின் மனங்களுக்கும் கண்களுக்கும் முன்னால் புதிய யுகத்தின் காட்சிகளும் இயற்கை காட்சிகளும் தோன்றுகின்றனவா? புதிய யுகத்தில் உங்களின் சரீரங்கள், மனங்கள், செல்வம் மற்றும் உறவு முறைகள் என மனிதர்கள் அனைத்தும் மிக மேன்மையானது. அத்துடன் உங்களிடம் சகல பேறுகளின் பொக்கிஷ களஞ்சியமும் இருக்கின்றது. என்ன இல்லது? எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கும். இன்று நீங்கள் பழைய உலகில் இருக்கின்றீர்கள், புதிய ராஜ்யத்திற்கு செல்ல இருக்கின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களின் ராஜ்யம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இன்று நீங்கள் இங்கே இரட்டை பணிக்காக வந்துள்ளீர்கள். நீங்கள் பழைய வருடத்திற்கு விடை கொடுத்து புதிய வருடத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்துள்ளீர்கள். அதே போல் நீங்கள் பழைய வருடத்திற்கு விடை கொடுக்க வந்துள்ளீர்கள். அதே போல் நீங்கள் பழைய வருடத்திற்கு விடை கொடுக்க வந்துள்ளீர்களா அல்லது நீங்கள் பழைய சுபாவத்திற்கும் பழைய உலகின் சம்ஸ்காரங்கள் நடத்தைக்கும் விடை கொடுக்கவும் வந்துள்ளீர்கள்? பழைய வருடம் மட்டுமா இல்ல பழைய சம்ஸ்காரங்கள், பழைய
சுபாவம். பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பது இலகுவானது, ஆனால் உங்களின் பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுப்பது அதே போல் இலகுவானதா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்களும் மாய்க்கு விடை கொடுக்க வந்தீர்களா அல்லது வருடத்திற்கு விடை கொடுக்க மட்டும் வந்தீர்களா? உங்களுக்கும் அவளுக்கு விடை கொடுக்க விருப்பம் தானே? மாய்க்கு விடை கொடுக்கலாமா வேண்டாமா? அல்லது உங்களுக்கு மாயிடம் சிறிதளவு அன்பு உள்ளதா? இருக்குதா? நீங்கள் அவளை உங்களுடன் சிறிது அதிக காலம் வைத்திருக்க விரும்புகின்றீர்களா? இன்று எல்லா இடங்களிலும் உள்ள குழந்தைகளான நீங்கள் உங்களின் பழைய சுபாவங்களுக்கும் சம்ஸ்காரங்களுக்கும் விடை கொடுப்பதை தூண்ட விரும்புகின்றார். உங்களால் இதை செய்ய முடியுமா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கின்றது. செய்யறதுக்கு என்ன தேவை? அல்லது நீங்கள் மாய்க்கு விடை கொடுக்க விரும்பினாலும் அவள் இன்னமும் வருகின்றாள் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த தினத்தில் திட சங்கற்பத்தின் சக்தியால் உங்களின் பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுத்து புதிய யுகத்தினதும் புதிய வாழ்க்கையினதும் சம்ஸ்காரங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கின்றதா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கின்றதா? எவ்வளவு தடவை பாவம் கேட்கிறது, உறுதியாக்குறது. இது சாத்தியம், இது நடக்க வேண்டும் என உணர்பவர்கள், உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கின்றதா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கின்றது என்று உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்தும். உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கின்றதா? அச்சா, உங்களின் கைகளை உயர்த்தாதவர்கள், உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள தூக்குனீங்களா இல்லையா? பாபசர் உங்களின் கைகளை உயர்த்தாதவர்கள், நீங்கள் இன்னும் சிந்திக்கின்றீர்களா? சரி, முடியுமா முடியாதா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எப்படி? இரட்டை வெளிநாட்டவர்கள் தமது கைகளை உயர்த்தினீர்களா? தைரியம் இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எல்லோரும் உயர்த்தவில்லை. அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்கள் புத்திசாலிகள், ஏனென்றால் உங்களுக்கு இரட்டை போதை உள்ளது. பாபா சொல்றாரு, கவனமாக இருங்கள். கை தூக்கினாலும் கவனமாக இருங்கள். ஒவ்வொரு மாதமும் பாப்தாதா பெருப்பேற்றை பார்ப்பார். நீங்கள் தைரியசாலி குழந்தைகள் என்பதைட்டு பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் புத்திசாலியாக பதில் அளிக்கின்றீர்கள். ஏன்? நமக்கு தைரியம் இருந்ததுன்னா உங்களின் தைரியமான ஒரு அடியுடன் நிச்சயமாக பாபாவிடமிருந்து 1000 அடிகள் உதவியை பெறுவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால உங்களுக்கு உரிமை உள்ளது. 1000 அடிகள் உதவிக்கான உரிமை உங்களுக்கு உள்ளது. மாய் உங்களின் தைரியத்தை அசைக்க முயற்சி செய்கின்றாள், அவ்வளவுதான். நீங்கள் நன்றாக தைரியத்தை பேணுவதை பாப்தாதா பார்க்கின்றார். இவரின் இதயபூர்வமான பாப்தாதா உங்களை அவரின் இதயபூர்வமான பாப்தாதா உங்களை பாராட்டுகின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் தைரியத்தை பேணுகின்றீர்கள், ஆனால் அத்துடன் கூடவே நீங்கள் வீணான எண்ணங்களையும் உருவாக்குகின்றீர்கள். ஒரு பக்கத்துல தைரியம் இருக்கு, இன்னொரு பக்கத்துல வீணான எண்ணங்கள். என்னது? நான் இதை செய்கின்றேன், அது நடக்க வேண்டும், நான் நிச்சயமாக அதை செய்வேன், எனக்கு தெரியவில்லை, தெரியாது என்ற எண்ணங்களை உருவாக்குவது உங்களின் தைரியத்தை பலவீனமாக்குகின்றது. ஒரு பக்கத்துல தைரியம் இருக்கு, இன்னொரு பக்கத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் உண்டாக்குனா அந்த தைரியம் என்ன ஆகுது?
இடையில் ஆனால் என்பது இருக்கின்றது. நான் இதை செய்கின்றேன், ஆனால் நான் அதை செய்ய வேண்டும், ஆனால் நான் முன்னால் பறக்க வேண்டும், ஆனால் இது உங்களின் விருப்பம் இல்லை. எனினும் மாயை வந்தால் அது நடந்து விட்டது என நினைக்காதீர்கள். இப்போது இந்த வருடத்துடன் கூடவே அந்த வார்த்தைகளுக்கும் உங்களை விடை கொடுக்க செய்ய வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். நள்ளிரவில் நீங்கள் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்பீர்கள் தானே. எனவே நீங்கள் மணி அடிக்கும் போது அது எதற்கான மணியாக இருக்கும்? மணி அடிப்பாங்க தெரியுமா? 31st நாங்கெல்லாம் யூஸ்வலி அங்கே இருப்போம். அந்த யூத் ரெட்ரீட்லாம் அப்போ தான் நடக்கும். 31st யூஸ்வலி பல வருஷங்கள் அங்கே இருந்தோம் பாபா முன்னாடி. கரெக்டாக 12 மணிக்கு பெல் ஆக்சுவலி அடிப்பாங்க. மீனிங் பெல்லுன்னா மேபி கம்ப்யூட்டர்லையோ சம்திங், பட் பெல் அடிக்கும். 12 பேர் அங்கே அடிப்பாங்க.
யூஸ்வலி 6:30 ஆரம்பிக்கக்கூடிய மீட்டிங் வந்து 7:30க்கு ஆரம்பிக்கும். 31st மட்டும் 7:30 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாபா மூவி எல்லாம் சொல்லி கேக் கட்டிங் நடக்கும், கேண்டில் லைட்டிங் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமும் டைம் இருக்கும். டபுள் ஃபார்மர்ஸ்லாம் மேலே போயிட்டு வருவாங்க, திருஷ்டி எடுத்து அதுக்கப்புறமும் டைம் இருக்கும். ஸோ பாபா பேசிட்டு இருப்பாரு தாதிகள் கூட சம்திங். ஸோ அப்போ மணி அடிப்பாங்க, 12 மணி அடிப்பாங்க. வெரி அந்த டைம் வந்து ரொம்ப அப்படி புல்லரிக்கிற மாதிரி ஒரு டைம். ஸோ பாபா சொல்றாரு மணி அடிக்கும் போது என்ன நடக்கணும். ஸோ அது எதற்கான மணியாக இருக்கும்? நாளின் முடிவிற்கா, வருடத்திற்கு முடிவிற்கா, அல்லது மாய்க்கு விடை கொடுப்பதற்கா? 2 விடயங்கள் உள்ளன. ஒன்று, நீங்கள் மாற்றத்தின் சக்தியில் பலவீனமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்கின்றீர்கள். நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்துள்ளீர்கள் என பாப்தாதாவும் மகிழ்கின்றார். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்துள்ளீர்கள், ஆனால் பாபாக்கு ஒரு ஆனால் இருக்கு. நம்ம ஆனால் சொல்றோம், பாபாக்கு ஒரு ஆனால் என்னது? உங்களிடம் மாற்றத்திற்கான சக்தி குறைவாக இருப்பதனால் சிலது மாற்றப்படுகின்றது, ஏனவே என்று விடுகின்றது. 2வது பலவீனம். ஸோ ஒரு பலவீனம் மாற்றத்தின் சக்தி குறைவாக, 2வது பலவீனம் திட சங்கல்பம் ஆகும். உங்களுக்கு மிக நல்ல எண்ணங்கள் உள்ளன. இன்று பாப்தாதா பல வாழ்த்து மடல்கள், சத்தியங்கள், புத்தாண்டுக்கான தீர்மானங்கள் போன்றவற்றை கண்டார். மிக நல்ல கடிதங்கள் பல வந்துள்ளன. அவெல்லாம் பார்த்திருக்காங்க கடிதங்கள் எல்லாம். அங்க வந்து வாழ்த்து மடல்கள், கடிதங்கள், புத்தாண்டு தீர்மானங்களுடனான குறிப்புகள் என்பனவற்றால் மேடை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. கிஃப்ட்ஸ் பாபாக்கெல்லாம் குழந்தைகள் அனுப்பினது. எனவே நீங்கள் இதை செய்து காட்டுவீர்கள், அது நடக்கவே வேண்டும், நீங்கள் இப்படி ஆக வேண்டும். பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகள் எல்லாமே பாப்தாதாவை வந்தடைந்துள்ளன. இவ்வாறாயினும் பாப்தாதா இப்போது இந்த 2 சக்திகளை கீழ்கோள் இடுகின்றார். ஒன்று, திட சங்கல்பம் குறைவாக இருத்தல். இந்த பலவீனத்திற்கான காரணம் கவன ஈனமும் மற்றவர்களை பார்ப்பது. அது நடக்கும், நான் அதை செய்கின்றேன், நான் அதை செய்வேன், நான் அதை நிச்சயமாக செய்வேன். இந்த வருடம் பாப்தாதா எல்லா வேலைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தைக்கு விடை கொடுக்க வேண்டும் என விரும்புகின்றார். பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த வார்த்தை? அவ்வாறாயின் நீங்கள் அதற்கு விடை கொடுக்க வேண்டும். இந்த வருடம் பாப்தாதா காரணங்கள் என்ற வார்த்தைக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் என விரும்புகின்றார். காரணங்கள் மாறி வச்சிருக்கல. நான் ஸோ பாபா வந்து ஆனால் பத்தி சொல்லிட்டு இருந்தாரா? இது உங்களின் தைரியத்தை தளம்பல் அடைய செய்கின்றது. எனவே ஆனால் என்பதை பற்றி நினைக்காதீர்கள், நீங்கள் அதை செய்யவே வேண்டும். தந்தை உங்களுடன் இருக்கும்போது ஏன் அது நடக்காது? அதனால் தந்தையின் சகவாசத்தில் எந்த விதமான ஆனால் என்பதும் இருக்க முடியாது. எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் என்ன புதுமை ஏற்படுத்துவீர்கள்? உங்களின் தைரியம் என்ற பாதத்தை உறுதியாக்குங்கள். மாயை அசையும் வகையிலும் உங்களின் பாதங்கள் அசையாத வகையிலும் உங்களின் தைரியம் என்ற பாதங்களை பலப்படுத்துங்கள்.
எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் இந்த புதுமையை ஏற்படுத்துவீர்களா? அல்லது நீங்கள் சில வேளைகளில் உறுதியாக இருப்பீர்களா? சில வேளைகளில் தளம்பல் அடைவீர்களா? நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் தானே? உங்கள் எல்லோருடைய கடமையும் தொழிலும் என்ன? நீங்கள் உங்களை என்னவென்று அழைக்கின்றீர்கள்? அதை நினையுங்கள். இந்த டைட்டில் பாபா நமக்கு கொடுக்கிறது. உலக உபகாரம், உலகை மாற்றுபவர்கள். இதுவே உங்களின் தொழில் தானே? எனவே சில வேளைகளில் பாப்தாதா இனிமையாக வியப்படைகின்றார். உங்களிடம் உலகை மாற்றுபவர்கள் என்ற பட்டம் உள்ளதல்லவா? நீங்கள் உலகை மாற்றுபவர்களா? அல்லது நீங்கள் லண்டனை அல்லது இந்தியாவை மாற்றுபவர்களா? என்னத்தை மாற்றுபவர்கள்? நீங்கள் எல்லோரும் உலகை மாற்றுபவர்களா? நீங்கள் கிராமங்களில் வசித்தால் என்ன, லண்டனில் அல்லது அமெரிக்காவில் வசித்தால் என்ன, நீங்கள் எல்லோரும் உலக உபகாரிகள் தான். நீங்கள் அத்தகையவர்கள் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உறுதியாகவா? அல்லது அதில் 75% மட்டும் அப்படி இருக்கின்றீர்களா? நீங்கள் 75% உலகம் நன்மையாளர்களா? மற்ற 25% இல்லாமல் இருப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உள்ளதா? பெர்மிஷன் இருக்கான்னு பாபா கேட்கிறாரு. உங்களின் சவால் என்ன? நீங்கள் இயற்கையும் நிச்சயமாக மாற்றப் போகின்றீர்கள் என இயற்கைக்கும் சவால் விடுத்துள்ளீர்கள். எனவே உலகை மாற்றுபவர்களான, இயற்கையை மாற்றுபவர்களான உங்களால் சுயத்தை மாற்ற முடியாதா? பெரிய விஷயம் பாபா சொன்னீங்க. இயற்கையே மாத்துறீங்க, உலகத்தையே மாத்துறீங்க, உங்களை மாற்ற முடியாது. சக்தி சேனையினர் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த வருடம் உங்களுக்காகவும் பிராமண குடும்பத்திற்காகவும் உங்களின் பட்டம் உலகை மாற்றுபவர்கள் என்பதே ஆகும். இது ஏனென்றால் முதலில் புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. எனவே நீங்கள் உங்களின் தொழிலின் நடைமுறை ரூபத்தை வெளிப்படுத்துவீர்கள் தான். நீங்களே சுய மாற்றத்தை விரும்புகின்றீர்கள். பாப்தாதாவும் அதை விரும்புகின்றார். நீங்கள் அதை அறிவீர்கள். உங்களின் லட்சியம் என்னவென்று பாப்தாதா உங்கள் எல்லோரையும் கேட்கும் போது என்ன சொல்றீங்க? என்ன லட்சியம் இருக்கு சொல்றீங்களா பாபா? தந்தைக்கு சமமானவர் ஆகுதல் என்றே நீங்கள் சொல்கின்றீர்கள். சரிதானே? நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆக விரும்புகின்றீர்கள் தானே? அல்லது நீங்கள் அதை பார்த்து கொள்வீர்களா? நீங்கள் அதை பற்றி சிந்திப்பீர்களா? எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் 70ஆம் ஆண்டை பூர்த்தி செய்து, இது 2006, இப்போ 90 இயர்ஸ் ஆகுது. அடுத்த வருஷம் 2026ல 90 இயர்ஸ் பூர்த்தி செய்து இப்போது 71ஆம் ஆண்டில் இருக்கின்றீர்கள். பாப்தாதாவும் ஏதாவது அற்புதத்தை செய்வதன் மூலம் நீங்கள் இதை செய்து காட்ட வேண்டும் என்றே விரும்புகின்றார். உங்கள் எல்லோரிடமும் மிகுந்த உற்சாகத்துடன் சேவை செய்வதற்கு பல்வகையான நிகழ்ச்சிகள் உள்ளன. நீங்களும் அதில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி நிறைந்தவர்கள் ஆகுவதையிட்டு பாப்தாதா சந்தோஷப்படுகின்றார். அவை வீணாக போவதில்லை. ஆனால் நீங்கள் ஏன் சேவை செய்கின்றீர்கள்? நீங்கள் என்ன பதில் சொல்கின்றீர்கள்? எதுக்காக சேவை செய்கிறோம்? அப்புறம் தந்தையை வெளிப்படுத்துவதற்காக. எனவே இன்று தந்தை உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அதை செய்யவே வேண்டும். ஆனால் தந்தையை வெளிப்படுத்த முன்னர் உங்களை வெளிப்படுத்துங்கள். சிவசக்திகளே பேசுங்கள். இந்த வருடம் நீங்கள் உங்களை சிவசக்திகளாக வெளிப்படுத்துவீர்களா? நீங்கள் இதை செய்வீர்களா? ஜனக்
பேசுங்கள். நீங்கள் இதை செய்வீர்களா? தாதி சொன்னது, நாங்கள் அதை செய்ய வேண்டும். முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் உங்களின் சகபாட்டிகள், இரண்டாம் வரிசையில் உள்ள ஆசிரியர்களான நீங்கள் இந்த வருடம் அதை செய்வீர்கள். நீங்கள் அதை ஏதோ ஒரு வேளையில் செய்வீர்கள் என்று இல்லை, ஆனால் அதை செய்வதன் மூலம் நடைமுறையில் காட்டுவீர்கள். அச்சா, ஆசிரியர்கள் எல்லோரும் தமது கைகளை உயர்த்தினீர்களா அல்லது சிலர் தமது கைகளை உயர்த்தவில்லையா? எல்லாரும் பாவ பார்க்கிறார். அடுத்தது யாரு? தாய்மார்கள், ஆசிரியர்கள், அப்புறம் மதுவனத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும். நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் மதுவனம் நெருக்கமாக உள்ளது. இந்த திகதியும் நேரத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். அங்க ஒரு திகதி, இன்னைக்கு இந்த திகதியும் இந்த நேரமும் என்ன திகதி? அங்க என்ன இருந்தது? 31 டிசம்பர் இரவு 9:20 9:20 மணி. அதுக்கப்புறம் பாபா கேட்கறது, வேற யார் எஞ்சிருக்காங்க? பாண்டவ சேனையினர். பாண்டவர்களான நீங்கள் எதை செய்து காட்டப் போகின்றீர்கள்? வெற்றியாளர் பாண்டவர்கள். சில வேளைகளில் மட்டும் வெற்றியாளர்கள் அல்ல, ஆனால் நீங்கள் வெற்றியாளர் பாண்டவர்கள். அதை நீங்கள் இந்த வருடமே செய்து காட்டப் போகின்றீர்களா அல்லது நான் என்ன செய்வது? மாயை வந்தாள், நான் விரும்பாத போதும் அவள் வந்தாள் என கூறுவீர்களா? மாயை இறுதி வரை வருவதை நிறுத்த மாட்டாள். பாப்தாதா உங்களுக்கும் முன்னரும் கூறினார். கடைசி வரைக்கும் என்னது? நாம தான் அதை வெற்றியாளர் ஆகும். எவ்வாறாயினும் மாயின் கடமை வருவதே, உங்களின் கடமை என்ன? வெற்றியாளர் ஆகுவதே. அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நான் அதை விரும்பவில்லை. எனினும் மாயை வந்தால் அது நடந்துவிட்டது என நினைக்காதீர்கள். இப்போது இந்த வருடத்துடன் கூடவே அந்த வார்த்தைகளுக்கும் உங்களை விடை கொடுக்க செய்ய வைக்க வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். மணி அடிக்கிறப்ப என்ன சொன்னார் பாபா? நாளை முடிவிற்கா, வருடத்திற்கு முடிவிற்கா, அல்லது மாயைக்கு விடை கொடுப்பதற்கா? இரண்டு விடயங்கள் உள்ளன. அவர் சொன்னது இல்லையா, நீங்கள் மாற்றத்தின் சக்தியில் பலவீனமாக இருக்கின்றீர்கள். இரண்டு விடயங்கள் உள்ளன சொன்னது. நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்கின்றீர்கள். நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் அதை செய்வேன். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்துள்ளீர்கள் என பாப்தாதாவும் மகிழ்கின்றார். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்துள்ளீர்கள், ஆனால் உங்களிடம் மாற்றத்திற்கான சக்தி குறைவாக இருப்பதனால் சிலது மாற்றப்படுகின்றது, ஏனொன்றை என்று எண்ணுகின்றது. இரண்டாவது பலவீனம் திட சங்கல்பம் ஆகும். உங்களுக்கு மிக நல்ல எண்ணங்கள் உள்ளன. இன்று பாப்தாதா பல வாழ்த்து மடல்கள், சத்தியங்கள், புத்தாண்டுக்கான தீர்மானங்கள், நியூ இயர் ரெசல்யூஷன் பண்ணுவாங்கல்ல, நியூ இயர்க்காகவே ரெசல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எல்லாம் பாபாவுக்கு எழுதி அனுப்பினது, அதெல்லாம் பாபா பார்க்கிறார். எனவே நீங்கள் இதை செய்து காட்டுவீர்கள், அது நடக்கவே வேண்டும். நீங்கள் இப்படி ஆக வேண்டும். பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகள் எல்லாமே பாப்தாதாவை வந்தடைந்துள்ளன. எவ்வாறாயினும் பாப்தாதா இப்போது இந்த இரண்டு சக்திகளை கீழ்கோள் இடுகின்றார். ஒன்று, திட சங்கல்பம் குறைவாக இருத்தல். இந்த பலவீனத்திற்கான காரணம் கவன இனமும் மற்றவர்களை பார்த்தலும். அது நடக்கும், நான் அதை செய்கின்றேன், நான் அதை செய்வேன், நான் அதை நிச்சயமாக செய்வேன். இந்த வருடம் பாப்தாதா எல்லா வேளைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தைக்கு விடை கொடுக்க வேண்டும் என விரும்புகின்றார். பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன வார்த்தை?
அவ்வாறாயின் நீங்கள் அதற்கு விடை கொடுக்க வேண்டும். இந்த வருடம் பார்த்தாதா காரணங்கள் என்ற வார்த்தைக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் என விரும்புகின்றார். தீர்வுகள் மட்டுமே இருக்க வேண்டும். காரணங்களை முடித்து விடுங்கள். பிரச்சனைகள் முடிய வேண்டும். நீங்கள் தீர்வுகளின் சுரூபங்கள் ஆக வேண்டும். ஓகே, நம்ம எழுந்ததுக்கெல்லாம் பதில் கிடைச்சது. அவன் என்ன சொல்றாரு? தீர்வுகளின் சொரூபம் ஆக வேண்டும். காரணம் நீங்களாகவோ உங்களின் சகபாடிகளாகவோ ஒன்று கூடலோ அல்லது சூழ்நிலைகளோ எதுவாக இருந்தால் பிராமண அகராதியில் காரணங்கள் மற்றும் பிரச்சனைகள் என்ற வார்த்தைகள் தீர்வுகள் என்று மாற்றப்பட வேண்டும். டிக்ஷனரியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னது? காரணங்கள், பிரச்சனைகள். தீர்வு கண்டுபிடிங்க. இன்று காலை அமிர்த வேளையில் நீங்கள் பாபாவுடன் இந்த விடயங்களை பற்றி பேசினீர்களா? அதாவது இந்த புது வருடத்தில் நீங்கள் ஏதாவது புதிதாக செய்வீர்கள் என்பது. எனவே இப்போது இந்த 2 வார்த்தைகளும் முடியும் வகையில் நீங்கள் புது வருடத்தை கொண்டாட வேண்டும் என பாக்தாதா விரும்புகின்றார். மற்றவர்களை ஈடேற்றுபவர் ஆகுங்கள். நீங்களே ஒரு காரணம் ஆகினால் என்ன, அல்லது வேறு ஒருவர் காரணம் ஆகினால் என்ன, மற்றவர்களை ஈடேற்றுபவர் ஆகுங்கள். கருணை நிறைந்ததோர் ஆத்மா ஆகுங்கள். நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அன்பை பெறுபவர் ஆகுங்கள். சொல்லார் பாபா. கருணை நிறைந்ததோர் ஆத்மா ஆகுங்கள். நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அன்பை பெறுபவர் ஆகுங்கள். எனவே இந்த புது வருடத்தை நீங்கள் என்னவென்று குறிப்பிடுவீர்கள்? முன்னர் நீங்கள் ஒவ்வொரு வருடத்தையும் குறிப்பாக ஏதாவது ஒன்றாக குறிப்பிடுவது வழக்கம். அந்த வருடத்துக்கு ஏதாவது பேரு கொடுக்கிறது. உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா? எனவே இந்த வருடமும் பாப்தாதா மேன்மையான தூய எண்ணங்களுக்கான வருடமாக, திடசங்கற்பமான எண்ணங்கள், அன்பும் ஒத்துழைப்புக்குமான எண்ணங்களுக்கான வருடமாக மட்டும் குறிப்பிடப்படாமல் நீங்களும் அப்படி ஆக வேண்டும் என்றே பாபா விரும்புகிறார். சும்மா பேர் மட்டும் கொடுக்காதீங்க, அப்படி ஆகுங்க. யாராவது உங்களுக்கு எதிர்மறையான எதையும் கொடுத்தாலும் என்ன செய்யணும்? கொடுத்தாலும் திடசங்கற்பத்தின் சக்தியையும் மாற்றத்திற்கான சக்தியும் உங்களின் சதா சகபாட்டிகள் ஆக்குங்கள். நீங்கள் எதிர்மறையான எதையும் சாதகமாக மாற்றுவதற்கான பாட நெறிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள். பாசிட்டிவ் திங்கிங் நீங்க படிப்பீங்கன்னா எல்லாரும் அப்படி இருக்கும்போது உங்களால் எதிர்மறையான எதையும் சாதகமாக மாற்ற முடியாது. மற்றவங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் கோர்ஸ் கொடுக்குறீங்க, உங்களால் அதை மாற்ற முடியலையான்னு பாபா கேட்கிறார். மற்றவர்கள் புறத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளார்கள். எனவே ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களின் மீது உங்களுக்கு கருணை உள்ளது. உயிரற்ற விக்கிரகங்கள் உங்களின் ரூபங்கள் தான். பாரதத்தில் வழிபடப்படும் இரட்டை வெளிநாட்டவர்களின் ரூபங்களும் உள்ளதல்லவா? நீங்கள் தில்வாலா ஆலயத்தில் உங்களின் உருவங்களை கண்டு கொண்டீர்கள் தானே? மிகவும் நல்லது. உங்களின் உயிரற்ற விக்கிரகங்கள் கருணை நிறைந்தவையாக இருக்கும்போது அந்த விக்கிரகங்களின் முன்னால் செல்லும் போது நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். கருணை கருணை. எனவே முதலில் உங்களின் மீதே சதா கருணை கொடுங்க. பாபா சொன்னது ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மேல கருணை கொள்ளுங்கள் சதா. அதன் பின்னர் பிராமண குடும்பத்தின் மீது கருணை கொள்ளுங்கள். உங்கள் மீது, அதுக்கப்புறம் பிராமண குடும்பத்தின், அதுக்கப்புறம்
சிலர் தமது சம்ஸ்காரங்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தால் அவர்கள் பலவீனமாக இருந்தால் அந்த வேளையில் அவர்கள் விவேகமற்றவர்களாக ஆகுகின்றனர். அதனால் கோபப்படாதே. என்ன சொல்றாங்க? விளங்கப்படுத்துறாரு பாருங்க. சிலர் தமது சம்ஸ்காரங்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தால் அவர்கள் பலவீனமாக இருந்தால் அந்த வேளையில் அவர்கள் விவேகமற்றவர்களாக ஆகுகின்றார்கள். அதனால் கோபப்படாதீர்கள். பாப்தாதா கோபத்தை பற்றி அதிக எண்ணிக்கையான அறிக்கைகளை பெறுகின்றார். பாபாக்கு ரிப்போர்ட்ஸ் வருது கோபத்தை. கோபம் இல்லாவிட்டால் நீங்கள் அதன் குழந்தையின் மீது அதிகளவு அன்பு வைத்திருக்கின்றீர்கள். பாபா சொல்றது அதிகார தோரணையும் கோபத்தின் குழந்தை. ஆகவே ஒரு குடும்பத்தில் வயதான குழந்தைகளின் மீதான அன்பு குறைந்து பேர குழந்தைகளின் மீது அதிக அளவு அன்பு ஏற்படுவதை போல் கோபத்தின் பேர குழந்தைகள் என்ன சொல்றாரு? கோபமே தந்தை. அதிகார தோரணையும் தவறான போதை. போதை கூட என்ன சொல்றாரு பாபா? அதுவும் கோபத்தின் குழந்தை, பேர குழந்தை தான். என்ன தவறான போதை? போதையில் பல வகைகள் உள்ளன. உங்களின் புத்தியின் போதை. நல்ல புத்தி இருக்கு, நல்லது போதை. எனக்கு நான் சரி, நான் நினைக்கிறதுதான் சரி, புத்தியின் போதை. அதுக்கப்புறம் உங்களின் கடமையின் போதை. இனி எனக்கு இந்த கடமை கிடைச்சிருக்கு, ஏன் நான் தான் இதை செய்யணும், அது ஒரு போதை. நீங்கள் செய்த விசேட வகையான சேவையின் போதை. அந்த சேவை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்ற அது ஒரு எல்லாத்துலயும் என்னது ஏதோ ஒன்று எடுக்கிறது. அதுல இருந்து நான் என்னது பாபாஜி இந்த மாதிரி போதையெல்லாம் கூட என்னது தவறான போதை. அவை அனைத்துமே அதிகார தோரணை தான். எனவே கருணை நிறைந்தவர் ஆகுங்கள், இரக்கம் காட்டுங்கள். பாருங்கள், புது வருடத்தில் நீங்கள் ஒருவர் மற்றவரின் வாய்களையும் இனிப்பூட்டுகின்றீர்கள். நீங்கள் வாழ்த்துக்களையும் கொடுக்கின்றீர்கள், அவர்களின் வாய்களையும் இனிப்பாக்குகின்றீர்கள் அல்லவா? எனவே வருடம் முழுவதும் எந்த விதமான கசப்பையும் காட்டாதீர்கள். இன்னைக்கு தோழி மட்டும் கொடுத்துட்டு வார்த்தையில அப்படி கசப்பு. வார்த்தைகள் என்ன இருக்கு? அவர்கள் வாய்களை இனிப்பாக்குங்கள். நீங்கள் வாய்களை மட்டும் இனிப்பாக்க கூடாது, ஆனால் அவர்கள் வாய்களை இனிப்பாக்குகின்றார்கள். நீங்கள் வாய்களை மட்டும் இனிப்பாக்க கூடாது, ஆனால் உங்களின் முகங்களும் இனிமையாக வேண்டும். உங்களின் முகங்கள் எப்போதும் ஆன்மீகத்தின் அன்பால் நிரம்பி இருப்பதுடன் எப்போதும் புன்னகைத்த வண்ணம் இருக்க வேண்டும். கசப்பு இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்காது. கசப்பு எதுவும் இருக்கக்கூடாது. உங்களில் பெரும்பாலானோர் பாப்தாதாவுடன் இதயபூர்வமாக உரையாடும் போது நீங்கள் உங்களை பற்றி நேர்மையாக பாபாவிடம் சொல்கின்றீர்கள். நீங்கள் உங்களை பற்றி நேர்மையாக பாபாவிடம் சொல்கின்றீர்கள். ஏனென்றால் வேறு எவரும் அதை கேட்க மாட்டாங்க. எப்படியும் வேறு யாரும் அதை கேட்கறது, பாபா தான் கேட்கறது. எனவே பெரும்பாலானோரின் பெருபேற்று கோபத்தினதும் கோபத்தின் குழந்தைகளினதும் பெரும் அறிக்கை காணப்படுகிறது.
எனவே இந்த புது வருடத்தில் பாப்தாதா இந்த கசப்பை நீங்கள் நீக்க வேண்டும் என விரும்புகின்றார். என்னது கசப்பு? உங்களில் பலர் நீங்கள் அது வர விரும்பாவிட்டாலும் அது வருகிறது என கூறி உங்களின் சத்தியங்களை எழுதியுள்ளீர்கள். எனவே பாப்தாதா உங்களுக்கு காரணத்தை கூறியுள்ளார். அது திட சங்கல்பம் குறைவானதனாலேயே ஆகும். நீங்கள் பாப்தாதாவின் முன்னால் உங்களின் எண்ணங்களில் ஒரு சத்தியம் செய்கின்றீர்கள். ஆனால் திட சங்கல்பம் எத்தகைய சக்தி என்றால் உலக மக்களும் நீங்கள் உங்களின் சரீரத்தை விட நேரிட்டாலும் உங்களின் சத்தியத்தை மீறக்கூடாது என அதை பற்றி கூறுகின்றார். நீங்கள் இறக்க நேரிடலாம், தலை வணங்க வேண்டி இருக்கலாம், உங்களை மாற்ற நேரிடலாம், சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கலாம். ஆனால் தமது சத்தியத்தில் உறுதியாக இருப்பவர்கள் மட்டுமே ஒவ்வொரு அடியிலும் வெற்றி பெறுகின்றனர். இதெல்லாம் வரும் சொன்னார் பாபா. இறக்க நேரிடலாம், தலை வணங்க வேண்டியிருக்கலாம், உங்களை மாற்ற நேரிடலாம், சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கலாம். சத்தியத்தை ஏனென்றால் திட சங்கல்பமே வெற்றியின் சாவி ஆகும். உங்கள் எல்லோரிடமும் இந்த சாவி உள்ளது. ஆனால் உங்களுக்கு தேவையான போது நீங்கள் அதை இழந்து விடுகின்றீர்கள். சாவி இருக்கு, ஏதாவது தேடுறீங்களா? சாவி எங்க வச்சுட்டீங்க? தேவையான போது அங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு தேடுறது. அது போல எங்கேயும் பாபா என்ன சொல்றாரு? ஆனால் உங்களுக்கு தேவையான போது நீங்கள் அதை இழந்து விடுகின்றீர்கள். எனவே உங்களின் எண்ணங்கள் என்ன? புது வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக புதுமையை ஏற்படுத்த வேண்டும். உங்களிலும் உங்களுடன் ஒத்துழைப்பவர்களுடனும் உலக மாற்றத்திலும் பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் இதை செவிமடுக்கின்றீர்களா? என்ன புதுமை ஏற்படுத்தணும்னு சொன்னார் பாபா? உங்களிலும் உங்களுடன் ஒத்துழைப்பவர்களுடனும் உலக மாற்றத்தில். எனவே நீங்கள் இதை செய்ய போகின்றீர்கள் தான். மூத்தவர்கள் இதை முதலில் செய்வார்கள். நாங்கள் சிறியவர்கள் மட்டுமே என நினைக்காதீர்கள். சிறியவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையின் மீது உரிமை உள்ளது. நீங்கள் இங்கே முதல் தடவை வந்திருந்தாலும் எனது பாபா என நீங்கள் சொன்னதுமே உங்களுக்கு ஒரு உரிமை உள்ளது. உங்களுக்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உள்ளது. அத்துடன் சகல பேறுகளுக்கான உரிமையும் உள்ளது. ஆசிரியர்களே, உங்களுக்கு இடையே ஒரு நிகழ்ச்சியை செய்யுங்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களும் பாரதத்தில் இருப்பவர்களும் ஒரு நிகழ்ச்சியை செய்யுங்கள். பாப்தாதா உங்களுக்கு ஒரு பரிசு வழங்குவார். இந்தியாவிலோ அல்லது வெளிநாடுகளிலோ உள்ள எந்த பிராந்தியம் முதல் இலக்கத்தை கூறுவார்கள், அவர்களுக்கு ஒரு தங்க கோப்பை வழங்கப்படும். உங்களை மட்டும் அத்துடன் உங்களின் சகபாடிகளை மட்டும் அவ்வாறு ஆக்காதீர்கள். ஏனென்றால் குழந்தைகளான உங்களின் மாற்றம் இல்லாமல் உலக மாற்றம் வெகுவாக இடம்பெறுகின்றது. ஆத்மாக்கள் புதிய வகைகளில் துன்பத்தை பெறுகின்றார்கள் என்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். புதிய வகைகளில் துன்பம் இல்லையா? இவ்வளோ வகையான ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கும், இல்லை நோய்கள் இருக்கும், புது புது நோய்கள். துன்பமும் அமைதியின்மையும் வளர்ப்பதற்கு புதிய காரணங்கள் உள்ளன. துன்பமும் அமைதியின்மையும் வளர்வதற்கு புதிய காரணங்கள் உள்ளன. அதனால் இப்போது குழந்தைகளின் துன்பமான அழுக்குரலை கேட்கும் போது தந்தை மாற்றத்தை காண விரும்புகின்றார். ஓ மாஸ்டர், சந்தோஷத்தை அருள்பவர்களே, துன்பத்தை அனுபவிப்பவர்களின் மீது கருணை காட்டுங்கள். பக்தர்களும் பக்தி செய்வதை இட்டு களைப்படைந்து விட்டார். பக்தர்கள் தமது முக்திக்கான ஆஸ்தியை பெற செய்யுங்கள். உங்களுக்கு கருணை உள்ளதா இல்லையா? அவருக்கு கேட்கிறார், உங்களுக்கு கருணை உள்ளதா இல்லையா?
உங்களின் சொந்த நேர அட்டவணைகளுடன் உங்களின் சொந்த சேவை செய்வதில் மும்முரமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் கருவிகளே, மூத்தவர்கள் மட்டும் கருவிகள் அல்ல. எனது பாபா என கூறி அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கருவியே. எனவே இந்த புது வருடத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை கொடுக்கின்றீர்கள் அல்லவா? எனவே இப்போது நீங்கள் பக்தர்களின் நம்பிக்கைகளை நிறைவேற்றி அவர்கள் ஒரு பரிசை பெற செய்ய வேண்டும். துன்பத்தை அனுபவிப்பவர்களை அவர்களின் துன்பத்திலிருந்து விடுவீர்கள். அவர்களுக்கு சாந்தி தாமத்தின் அமைதியை வழங்குங்கள். இந்த பரிசை அவர்களுக்கு கொடுங்கள். பிராமண குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உங்களின் இதயபூர்வமாக அன்பு மற்றும் ஒத்துழைப்பு என்ற பரிசை கொடுங்கள். வெளிப்புற பக்த ஆத்மாக்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொன்னார் பாபா? சாந்தி தாமத்தின் அமைதி. பிராமண ஆத்மாக்களுக்கு உங்கள் இதயபூர்வமாக அன்பு மற்றும் ஒத்துழைப்பு என்ற பரிசு. இந்த பரிசு என்ற களஞ்சியம் உங்களிடம் இருக்கின்றதா? உங்களின் அன்பு ஒத்துழைப்பு உள்ளதா? அவர்கள் முக்தி அடைய செய்வதற்கான சக்தி உங்களிடம் உள்ளது. அதிக அளவு களஞ்சியத்தை வைத்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களிடம் இத்தகைய களஞ்சியம் உள்ளதா? உங்களிடம் சிறிதளவு களஞ்சியம் மட்டுமே உள்ளதா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களே, உங்களிடம் சிறிதளவு களஞ்சியம் உள்ளதா? பிரிஜ்மோகன் தனது கையை உயர்த்தவில்லை. உங்களிடம் இந்த களஞ்சியம் உள்ளதல்லவா? உங்களிடம் இந்த களஞ்சியம் இருக்கின்றதா? நீங்கள் எல்லோரும் உங்களின் கைகளை உயர்த்தினீர்களா? உங்களிடம் இந்த களஞ்சியம் இருக்கின்றதா? எனவே நீங்கள் இந்த களஞ்சியத்தால் என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் அதை சேமித்து விட்டீர்களா? ஆசிரியர்களே, உங்களிடம் இந்த களஞ்சியம் உள்ளதல்லவா? எனவே அதை தானம் செய்யுங்கள். பெருந்தன்மையுடன் இருங்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களிடம் மதுவனத்தில் எந்த களஞ்சியம் உள்ளதா? மதுவனத்தில் எல்லா இடங்களிலும் களஞ்சியம் நிரம்பி உள்ளது. எனவே இப்போது அருள்பவர்கள் ஆகுங்கள். வெறுமனே சேமிக்காதீர்கள். அருள்பவர்களாகி தொடர்ந்தும் வழங்குங்கள். இது ஓகேயா? இப்போது உங்களால் உங்களின் மனதின் அதிபதியாக ஒரு வினாடி உங்களின் மனதை ஸ்திரப்படுத்த முடிகிறது. ஒரு வினாடி. போன சண்டே மூவில பாவசங்க ஒரு வினாடியில செய்யும் டெஸ்ட் பேப்பர் நமக்கு ஒரு வினாடி. உங்களால் அதற்கு கட்டளை இட முடிகின்றதா? ஒரு வினாடியில் உங்களின் இனிய வீட்டிற்கு செல்லுங்கள். ஒரு வினாடியில் சொர்க்கமான உங்களின் ராஜ்யத்திற்கு செல்லுங்கள். உங்களின் மனம் உங்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதா அல்லது அது தளம்புகிறதா? அதிபதியான நீங்கள் தகுதி வாய்ந்தவராகவும் சக்திசாலியாகவும் இருந்தால் உங்களின் மனம் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது சாத்தியமில்லை. தகுதி வாய்ந்தவராகவும் சக்திசாலியாகவும். எனவே இப்போது இதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒரு வினாடியில் உங்களின் இனிய வீட்டிற்கு செல்லுங்கள். நாள் முழுவதும் அவ்வப்போது இதை பயிற்சி செய்வதில் கவனம் செலுத்துங்கள். உங்களின் மனதை ஒருமுகப்படுத்தல் உங்களையும் சூழலையும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும். எல்லோருடனும் அன்பாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும் எங்கும் உள்ள அதிகபட்ச மேன்மையான ஆத்மாக்கள் எல்லோருக்கும். எங்கும் உள்ள வெற்றியாளர் குழந்தைகள் எல்லோருக்கும். மாற்றத்தின் சக்தியுடன் சக்திசாலிகள் ஆகும் எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும். சதா தங்களையும் தந்தையும் வெளிப்படுத்தும் குழந்தைகள் எல்லோருக்கும். சதா தீர்வுகளின் சொரூபங்களாகவும் உலகை மாற்றுபவர்களாகவும் உள்ள குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும்
அத்துடன் அவரின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்துடன் கூடவே தந்தையின் தலை கிரீடங்களாகவும் உள்ள குழந்தைகள், என்னென்ன மாதிரி டைட்டில், தந்தையின் தலை கிரீடங்களாகவும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் தலை கிரீடங்களாகவும் உள்ள இத்தகைய குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் நமஸ்காரங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சக்திசாலி ஆத்மாவாகி சதா முரளியின் மீது அன்பு வைத்திருப்பீர்களா? நீங்கள் சதா சக்திசாலி ஆத்மாவாகி சதா முரளியின் மீது அன்பு வைத்திருப்பீர்களா? இந்த படிப்பு, அதாவது முரளியின் மீது அன்பு கொண்ட குழந்தைகள் சதா சக்திசாலியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். எந்தவித தடையும் அவர்களின் முன்னால் இருக்க முடியாது. முரளிதரின் மீது அன்பு வைத்திருப்பதெனில் அவரின் முரளியின் மீது அன்பு வைத்திருத்தல் என்ற அர்த்தம். முரளிதரின் மீது அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றீர்கள் என நீங்கள் புரியும். ஆனால் உங்களுக்கு முரளியை படிக்க நேரம் இல்லாவிட்டால் தந்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் எங்கே அன்புள்ளதோ அங்கே எந்த விதமான சாக்கு போக்குகளும் இருக்கும். எங்கே அன்புள்ளதோ அங்கே சாக்கு போக்குகள் இருக்கும். இந்த படிப்பும் குடும்பத்தின் மீதான அன்பும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான கோட்டை ஆகிறது. இந்த படிப்பும் குடும்பத்தின் மீதான அன்பும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான கோட்டை ஆகிறது. ஸ்லோகம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை வளைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நிஜ தங்கம் ஆகவே. உங்களை நீங்களே மோல்ட் பண்ணா ரியல் கோல்டு ஆகவே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை வளைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நிஜ தங்கம் ஆகுவீர்கள். அவ்வியக்த சமிக்கை. நீங்கள் சக்தி வாய்ந்த எரிமலை யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு வினாடியில் எல்லாவற்றையும் அமிழ்த்தும் சக்தியை பயன்படுத்துங்கள். எல்லாமே பாபா ஒரு வினாடி பிராக்டிஸ். சேவைக்கான சகல எண்ணங்களும் அமிழ்த்து போக வேண்டும். சேவைக்கான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. நீங்கள் நிறுத்து என்று சொன்ன உடனேயே மனம் என்ன செய்யும்? உங்களால் ஒரு முற்றுப்புள்ளி இடக்கூடிய அளவிற்கு அதிக அளவு சக்தியை கொண்டிருங்கள். ஸ்டாப் சொன்னா உடனே சக்தி வாய்ந்த ஒரு தடையை பிரேக் பிரயோகிக்க வேண்டும். பலவீனமான பிரேக் அல்ல. இதை செய்வதற்கு ஒரு வினாடியை விட அதிக நேரம் எடுக்குமாய் நீங்க ஸ்டாப் சொல்லி அது ஒரு வினாடிக்கு மேல டைம் எடுத்ததுன்னா பாபா என்ன சொல்றாரு? உங்களின் அமிழ்த்தும் சக்தியிலும் நீங்கள் பலவீனமாக இருக்கின்றீர்கள் என்றே அர்த்தம். ஒரு செகண்ட் மேல டைம் எடுத்தாலும் பாபா சொல்றது இந்த சக்தியில பலவீனம். சொல்லி சொல்றாரு. காரணங்கள், பிரச்சனைகள், இந்த வார்த்தை முடிக்கணும்னு சொன்னார். காரணங்கள் என்ற வார்த்தைகளை ஒவ்வொரு தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளுக்கு எப்படின்னு சொன்னால் மனதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? காரணங்கள் இல்லை, பிரச்சனையும் இல்லை, காரணமும் இல்லை.
நான் தீர்வின் சொரூபம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு தீர்வின் சொரூபமாக இருக்கும் பொழுது அப்போ காரணம் காரணமாக தெரியாது. அந்த காரணமும் எப்படி தெரியும்? அதுலயும் ஒரு தீர்வு தென்படும். ரெண்டு சக்தி குறைவா இருக்கு. மாற்றத்தின் சக்தி திட சக்தி. என்ன இருந்தாலும் வெற்றி. அதுதான் சாவின்னு சொன்னாங்க. தைரியமும் இருக்கு, திடசங்கல்பம். ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நம்ம உள்ளுக்குள்ளார நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? பிகாஸ் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து சொல்யூஷன் ஒரே இதாக இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு தென்படும், கேள்விகள் தென்படும். காரணத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னாங்க, தென்படாம. ஆக்சுவலி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்க்க சொல்றது. நமக்கு தீர்வுகளின் சுரூபமாகும்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஒண்ணு இருந்தாலும் அங்க ஒரு தீர்வு அங்க இருக்கும். அது எப்படி ஆகும்? ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இதுவரையும் சொல்லுவதாகணும். அந்த பிரச்சனையாக பார்க்கணும், தீர்வாக பார்க்கணும். பாபா சொன்னாரு இல்லையா, நமக்கு சொன்னது நாடகம் என்னது? நாடகத்துல என்ன நடந்தாலும் அது என்னவோ அதுல நன்மை. அது என்ன எங்க அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்ம எப்படி அதை நடக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் நடக்கணும்னு இல்லை. தீர்வுகள்னு சொன்னா வேற விதமான தீர்வுகளும் இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படித்தான் அது இருக்கணும், இப்படி இருந்தால்தான் அது தீர்வு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாட் நெசசரி. ஏன்னா டிராமால பலவிதமான சீன்ஸ் இருக்கு, பலவிதமான கணக்குகள் இருக்கு. ஆத்மா குணம் எல்லாம் நமக்கு ஃபுல்லா டீட்டெயிலா தெரியுமா? தெரியாது. அதுதான் பாபா சொல்லுது, டிராமா மா தான் இல்லையா? கூடவே டிராமா பாபா ரெண்டு பேருமே கூட எடுத்துட்டு போகணும். இப்போ நாங்கள் தீர்வு செய்கிறது தேவையில்லை தானே? அப்போ என்ன நடக்கணும்? நான் சொல்ல இல்லை அப்படி செய்வேன்னு, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் என்ன அது சொல்யூஷன்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னால் அது அப்படி. ஆக்சுவலி இட்ஸ் ட்ரூ. நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையாக பார்க்காம அதுல நன்மை பார்த்தோம்னா அது மாறிட்டதே, ஆல்ரெடி மாறிட்டது தான். இப்போ நம்மளுடைய சந்தோஷம் அமைதி நமக்கு இருக்கும், நம்ம மற்றவங்களுக்கும் அதையும் கொடுப்போம். அங்க என்ன அங்க பிரச்சனை வந்து ஏன் பிரச்சனையா தெரிந்து அதுல இருந்து நம்ம பாதிக்கப்படுறோம். அதுதானே ரைட். பாதிக்கப்பட்டு என்ன ஆகுது, நம்மளுடைய ஸ்டேஜ் குறையுது. மற்றவங்களுக்கு நம்ம வந்து பாபா சொன்ன மாதிரி அன்பு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாம என்ன நினைக்கிறோம், ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கு நினைக்கிறோம். பட் அந்த பிரச்சனை இல்லை, அது வந்து ஒண்ணு வந்திருக்கு, அது முடிக்கிறதுக்காக வந்திருக்கு. சம்திங் பாபா நிறைய சொல்றாரு நமக்கு, இது உங்களுக்கு ஒரு கத்து கொடுக்க வந்திருக்கு இல்லையா? ஸோ தீர்வுன்னு சொன்னா என்னது? உள்ளுக்குள்ளார நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றுறது. ஒரு ஃபைனான்சியல் லாஸ்ட் வந்தா ஃபைனான்சியல் பெரிய லாஸ்ட் அதுவும் தான் பாபா நமக்கு லா ஆஃப் கர்மா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒன்று வருதுன்னு சொன்னா அதை வந்து எப்படி நம்ம பாபாவுக்கு எப்படி கொடுக்குறோம், அதுல வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கும் எல்லாம் இருக்கு. ப்ளஸ் ஆல்சோ பாபா சொல்றது ஞானம், டைம், இதெல்லாம் கூட என்னது செல்வம். ஸோ இதை வந்து நம்ம எஸ்பெஷலி பிராமண ஆத்மா இதை வந்து நம்ம சரியான இது மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது பிசிக்கல் செல்வம் தானாக மாறிட்டு வரும். எல்லாம் பாபா சொல்லியிருக்காரு எப்படி வந்து சேமிக்கணும்,
சிக்கனமாக இருக்கணும், எப்படி பெருந்தன்மையாக இருக்கணும், ப்ளஸ் நம்மளுடைய பாபா சொல்லக்கூடிய நமக்கு டைம் டேபிள். சரி மம்மா பாருங்க, அம்மா கிட்ட என்ன இருந்தது, ஏதாவது கொண்டு வந்தாங்க, ஒன்றுமே இல்லை. பட் எப்படி லக்ஷ்மி ஆனாங்க மாமா? அவங்களுடைய எண்ணங்களை எப்படி யூஸ் பண்ணாங்க, எப்படி மற்றவங்களுக்கு அந்த மாதிரி சேவை செஞ்சு அவங்கள வந்து சமர்ப்பணம் செய்ய வச்சாங்க, விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து எஸ்பெஷலி பாபா நமக்கு நிறைய ஞானம் கொடுத்துருக்காரு. ஃபிலாசபி கர்ம தத்துவம் சொல்லியிருக்காரு. பாபாக்கு சமர்ப்பணம் செய்யணும், பாபா கிட்ட ஆனஸ்டாக இருக்கிறது. இந்த பிரதர் எகில்ஸ் இருக்காரு, தெரியுமா? இப்போ வந்து மைக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது எப்பவுமே அவர் வந்து புகழணும். ரஞ்சன் ஆரம்பத்தில் ஐ திங்க் ஹி வாஸ் ஒர்க்கிங் many years ago. அவர் வந்து எல்லாம் அப்படி கணக்கு எழுதுவார். ஒரு பைசாவுடைய கணக்கு கூட எழுதி தாதிக்கு அனுப்புவார். தாதி மீன்ஸ் பாபா, ரைட்? பாபாக்கு அனுப்புறமாதிரி எங்க போகுது என்ன ஃபுல் கணக்கு, அக்கௌண்ட்ஸ், பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் சார்ட். ஸோ தாதி ரொம்ப புகழாங்க. அவர் வந்து நேர்மையா ஒவ்வொரு சதம் கூட எங்க போகுது, எப்படி செலவழிச்சு, என்ன செஞ்சது. ஸோ நம்ம எப்படி பாபா சொல்றாரு, எப்படி நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எங்க போகுது, என்ன செய்யறோம், இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது பாபா டிராமா நமக்கு வழி காமிக்கும். நம்மளுடைய நோக்கங்கள் என்ன எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து தீர்வு. ஆனா என்னது, நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரிதான் தீர்வுன்னு கிடையாது. அதுதான் நாங்க சம்டைம்ஸ் என்ன நினைப்போம், இப்படி இருந்தால்தான் இதுதான் தீர்வு. டிராமாவே ஏதாவது இருக்கலாம், பட் நம்மளுடைய ஸ்டேஜை வந்து நம்ம எடுக்கணும். அதுதான் எனக்கு மெயின். நம்மளுடைய ஸ்டேஜ் எழுந்துட்டோம்னு சொன்னா அப்போ தீர்வுகளே கிடையாது. பிரச்சனையாக மாறும். பிரச்சனையை தேடி போனால் அந்த பிரச்சனை இருக்கா, அங்கே இருக்கு பிரச்சனை. ஒன்றுமே நாட்டிலன்னு இருக்குங்க, பூமி இருக்கு, பூமி சுற்றுது, பிரச்சனை இங்கே இடத்துல சீன் நடக்கணுன்றது நடக்குது. ஆனால் உண்மையாக பார்த்தா அது எங்களுக்குள்ளன்னு இருக்காது. அங்கே கை இல்லாத பிரச்சனையும் அது ஒரு பிரச்சனை வேறாண்டா உண்மையான தீர்வு அதுக்கு இருந்து வச்சு போட்டு தான் பிரச்சனை வரும். கண்டிப்பாக உலக உபகாரிகள் இந்த உலகத்தை மாற்றி இயற்கை மாற்றி ஆக்சுவலி ஒரு நீங்க சொன்னது உலக உபகாரன்றது பாபா அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அங்க வந்து நம்ம சிந்திக்கிறோம், ஒரு ஃபர்ஸ்ட் தீர்வுக்கு வேற எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி யோசிங்க, இப்போ நான் இதுக்கு என்ன கொடுக்கலாம், அந்த சிச்சுவேஷனுக்கோ அதுக்கோ நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்ச உடனேயே அது மாறிட்டு. பிகாஸ் அங்கேருந்து நம்ம இன்னும் என்ன நினைக்கிறோம், அதுலேருந்து நமக்கு எதுவும் கிடைக்கணும், இருக்கணும், இன்னும் அந்த இதுலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கே தவிர இங்கேருந்து நம்ம கிட்டேருந்து அதுக்கு என்ன போகுது அப்படின்றது இல்லை. அது ஒரு லோ. பிகாஸ் ஆத்மா நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, இயல்பாகவே கொடுக்கறது தான் உலக உபகாரின்றது. கொடுக்கக்கூடியது தான் ஆத்மா. அங்கே எடுக்கக்கூடியதோ இல்லை எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது தான் நம்ம பிரச்சனையே அப்படின்னு இருக்கு. அதான் பாபா சொல்லுது உலக உபகாரியாக. ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை வளைத்து கொண்டால் நிஜ தங்கமாக சொல்றேன். வளைத்து கொண்டால் நிஜ தங்கமாக. திடசங்கத்தான் வெற்றியை சாதி. அகங்காரம் வந்து கோபத்தில் போதை இருக்கு, அதிகாரம் தோரணம் பலவிதமான போதை. பாபா சொன்னார்ல பலவிதமான போதை. தெரியவே தெரியாது அந்த போதை இருக்குன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், பட் அந்த போதை இருக்கு. பாபா சொன்ன சேவை, ஏதோ விசேஷமான சேவை செஞ்சுட்டோம்,
கடமை சும்மா நம்மளுடைய ஒரு கடமைனா எனக்கு அந்த சேவை கிடைச்சிருக்குன்னா என்னுடைய கடமை அது ஒரு இல்லையா அது ஒரு தவறான போதை பலவிதமான போதைகள் பாபா சொல்ற அதுவும் என்னது ரூபத்தின் நீங்க அதை இனிமையாக விடாது பாபா சொன்னார் இல்லையா கசப்பாக ஏதோ அது கசப்பு தான் போசினஸ் கூட என்னது ஒரு மாதிரி நீங்க ஆத்ம உணர்வில் தானே உடல் உணர்வு என்ன பாகம் நம்ம நடிக்கிறோம் அந்த பாகத்தோடைய போதை இருந்தாலும் என்னது அதுவும் என்ன ஆயிடுச்சு நான் எனது வந்துட்டு இல்லையா அதுல இருந்து விடுபடும் நானும் பாபாவும் இது வேற எதுவுமே இல்லைன்னா இந்த ரிட்ரீட்ல ஒண்ணு எடுத்துருக்கோம் ஃபுல்லா அதுதானே கேட்டுட்டு இருக்கோம் ஃப்ரைடேல இருந்து எரிமலை யோகா எப்படி செய்யறது நானும் நானும்னா நான் ஆத்மா ஆத்மா நானும் எனதும் ஒன்று வரைக்கும் பிரச்சனையை தவிர்க்க முடியாது. அங்கே நல்ல சூட்சமாக நானும் எனதுன்றது தான் பிரச்சனை இல்லை. தடைகள் தடைகள் பிரச்சனைகள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நான் என்னதுன்னு என்ன வருதாங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம் சரி நான் ஆத்மான்னு சொல்லும் பொழுது எதுவும் இல்லை தாதி ஜான்கி எவ்வளோ அப்புறம் கூட தாதி கேட்டது தாதி உங்களுடைய அறிமுகத்துக்கு எவ்வளோ அருமையா ரொம்ப ஸ்வீட்டா சொல்றாங்க தாதி என்ன அறிமுகம் இருக்கு நான் பாபாவுடைய குழந்தை மகள் பாபாவுடைய மகன் அவ்வளவுதான் அறிமுகம் இனி பாருங்க அந்த கடைசி வரைக்கும் பாபா தான் கரண் கராவன்ஹார் பாபா அப்பதான் ஆக்சுவலி என்ஜாய் பண்ண முடியும் கிராம வாழ்க்கை நான் எனதுன்னு இருந்தா ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கும் அங்க பின்னாடி பால் மாதிரி அதை விட்டு நான் ஆத்மா பாபா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருந்தால் நீ எல்லாமே செய்யணும் செய்யணும் எவ்ரிதிங் பட் அதுல இருந்து எதுவுமே எடுக்கு பக்தி மாதிரி சொல்லி நீயே உனக்கு சொந்தம் இல்லை எனக்கு மற்றவர்களும் சொந்தம் எதுவுமே சொந்தம் வேற என்ன சொன்னாங்க உங்களுடைய நீங்க கருணை கொள்ளுங்க மற்றவருக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அது ஒரு டீப் விஷயம் அதை பத்தி சிந்திங்க உங்க மேலேயே நீங்க கருணை கொள்வதுன்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மேல கருணை கொள்ளுன்னு சொல்லுங்க வாயை மட்டுமில்லை முகத்தையும் இனிமையாக வச்சிருக்கோம் முகத்தையும் இனிமையாக இருக்கணும் கோழி மட்டும் கொடுத்துட்டு கோழி மட்டும் சாப்பிடாதீங்க முகத்துல புன்னகை இருக்கணும் இல்லையா சரி இன்னைக்கு எல்லாமே விடை கொடுக்கிற நாள் ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் எரிக்க போறோம் அதை வேற ஏதாவது போடணும்னாலும் போட்டுருங்க பழைய உலகத்துக்கும் பழைய சமஸ்காரத்துக்கும் பழைய உலகத்துக்கும் கசப்பான விஷயங்கள் நாமே நம்ம இன்னைக்கு விடை கொடுக்கிறோம் சொல்றாரு இல்லையா சகோதரர்கள் பாண்டவர்கள் வெற்றியாளர்கள் ஆண்டவர்களே கையை உயர்த்துங்கள். என்ன சொல்றாரு பாபா உங்களுக்கு இந்த திட்டத்தை திட்டினீர்கள் சேவைக்கு மாயாவை விருந்து வச்சு கூப்பிட போய் கடைசி வரைக்கும் திட சங்கத்தை தவற விடக்கூடாது. இறக்க நேரிட்டாலும் சைத்து கொள்ள நேரிட்டாலும் மாற்றம் செய்ய நேரிட்டாலும் என்ன இருந்தாலும் தலை வணங்க வேண்டியிருந்தாலும் இது பிற ஒரு எண்ணம் வருமென்று சொல்கிறார் பாபா. அதில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்படி நடந்திட சங்கல்பம் இது வந்தாலும் அதுக்கு அடுத்த வசனம் என்று சொல்கிறேன். எண்ணங்கள் என்ன நேரிட்டாலும் எண்ணம் வரும் அப்படின்னா
நாங்கள் சத்தியம் வந்து எண்ணத்துக்குள்ள செய்துட்டோம், எண்ணத்தில் செய்த நாங்கள் அந்த எண்ணத்தை வந்து நாங்கள் அதிலிருந்து அசையாமல் இருக்க சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ்ன்ற எண்ணத்தை பாபாவுக்கு தெரியல. Even make a promise in front of Baba in your thoughts. The determination is such a power that even people of the world say it. No, even if you leave your body, your promise must not be broken. You may have to die, bow down, transform yourself, tolerate, but only those who remain firm in their promise are successful at every step. அந்த ப்ராமிஸ் எண்ணத்தில் சொன்ன ப்ராமிஸை வந்து அப்படியே வச்சிருக்க சொல்லிட்டு திட சங்கல்பம் எண்ணம் தானே அது. திட சங்கல்பம் எங்க இருக்கு? மற்றவருக்கு எதிர்மறையாக இது கொடுக்குறீங்க, உங்களால் மாற்ற முடியாது. உலகம் மாற்றுறீங்க, இயற்கையை மாற்றுறீங்க, உங்களை மாற்றுறீங்க. அதுக்கு தான் இப்போ நாங்கள் அப்பாட்ட நேர்மையாக சொல்கிறோம். அங்கே ஒரு இருக்கு. ஸோ இன்னைக்கு முக்கியமாக பாபா சொன்னது 2 விஷயங்களில் என் மாற்றத்தின் சக்தி திடசங்கம். இது 2 யூஸ் பண்ணி அப்போ காரணங்களை வந்து தீர்வு டிக்ஷனரியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன எடுத்துட்டீங்களா? காரணம் பிரச்சனை யூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு ஞாபகம் இருக்கு ஆக்சுவலி தாதி ஜானகிட்ட நான் அது சொல்ல போகும்போது ஜெயந்தி பண்ணும்போது அந்த வேர்டு ப்ராப்ளம் அப்படின்றது கூட தாதி கிட்ட சொல்றது இல்லை. அது கூட இல்லை, அந்த வார்த்தையே இல்லை சொல்றது. தாதி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கூட இல்லை. ஒரு சிச்சுவேஷன் ஏதோ ஒன்று இப்படி இருக்குன்னு சொல்றதே தவிர பிரச்சனைன்னு கூட இல்லை. வார்த்தைகள்ல கூட தாதி கிட்ட பேசும்பொழுது அப்படி சொல்றது. பிரம்ம பாபா இந்த டைம்ல இருந்து வாங்க அது ஒரு ப்ராக்டிஸ். லாங்குவேஜ்லயே பாருங்க, இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பிச்சோம்னா அது எங்க முடியும்? ஸோ அப்படி இல்லாம இது சொல்றது ஃபேக்ட்ஸ் என்ன இருக்குன்னு, பட் அது பிரச்சனையா சொல்றது. நம்ம எப்படி பேசுறோம், எப்படி சொல்றோம் அப்படின்றதுலாம் வித்தியாசம். பவர்ஃபுல் டே இருக்கு. பாபா கிட்ட நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம், செய்யணும், செய்யலாம். ஆல்சோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, புதுசாக வந்தவங்க தயாநிதி சிஸ்டம் மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் ஷீட்ஸ் மாற்றுறது எல்லாம் தெரியும் தானே. கீழே இருக்கும் உங்களுக்கு ஷீட். ஸோ 2 பெல்லோ கவர்ஸ், அதுக்கப்புறம் ஜூவை கவர், அதுக்கப்புறம் அந்த ஃபிட்டட் ஷீட்